பாஜகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் உங்களுடைய பயணத்தை புதிதாக தொடங்கி இருக்கீங்க. எதனால இந்த முடிவு இப்படி இருக்கலாம்? 2.5 ஆண்டு காலம் பாஜகவில் இணைந்தும் மக்கள் பணி ஆற்றுவதற்கு வாய்ப்பில்லாத சூழ்நிலை இருந்தது. அந்த விதத்தில் தவைகாவில் இன்றைக்கு மாற்றத்தை தமிழகத்தில் உருவாக்கி ஊழலற்ற ஆட்சியை வழங்கவும், போதை கலாச்சாரத்தை ஒழிக்கவும், பெண்களுக்கு பாதுகாப்பை வழங்கவும் சூளுரைத்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள், தளபதி விஜய் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவர் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர். அது மட்டுமல்ல, தவேகா இன்றைக்கு மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு கட்சியாக, அடிமட்ட ஊழலை ஒழித்து கட்ட எல்லா முயற்சிகளும் எடுத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியாக விளங்குகிறது. ஆகையால் மக்கள் பணி ஆற்றுவதற்கு நிச்சயமாக இங்கு களம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் மக்களுக்காக உழைக்கும் இடத்தில் தொடர்ந்து பணியாற்றிய நான் தொடர்ந்து மக்கள் பணியாற்ற அந்த மனதோடு மக்களோடு நெருங்கி வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சியாக தவேகாவை நாம் பார்க்க இயலாது, ஒரு குடும்பமாக பார்க்க முடிகிறது. அமைச்சர்கள் எல்லோரும் சாமானிய மக்களாக இன்றைக்கு எல்லோரையும் அரவணைத்து ஒட்டுமொத்த தமிழக மக்களின் குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து மக்கள் பணி ஆற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனவே என்னுடைய முடிவுக்கு என்னுடைய மக்கள் நிச்சயமாக தமிழக மக்கள் ஆதரவு தெரிவித்து ஊக்குவிப்பார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. குறிப்பா பாஜகவில் இணையணும் அப்படின்றதுக்காக தான் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு வந்தீங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அங்கிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கு காரணம்? மக்கள் பணி ஆற்றுவதற்காக பாஜகவில் இணைந்தும் அதற்குண்டான வாய்ப்பு என்பது கிடைக்காமல் 2.5 ஆண்டு காலம் மிகவும் நெருக்கடியில் இருந்து கொண்டிருந்த சூழ்நிலை உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் தற்பொழுது தவேகாவில் சாமானிய மக்களும் மக்கள் பணி ஆற்ற முடியும் என்பதை தவேகா நிரூபித்திருக்கிறது. அந்த இடத்தில் என்னை போன்றவர்கள் மக்களுக்காக பணியாற்ற வேண்டும், தொடர்ந்து வேலை செய்ய வேண்டும் என்று உழைக்க வேண்டும் என்ற ஆவலோடு இருந்து கொண்டிருக்கிற என்னை போன்றவர்களை நிச்சயமாக செயலாற்றுவார்கள். தவேகாவின் தலைமையும் அதன் அமைச்சர்கள் எல்லோரும் அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். அந்த விதத்தில் நிச்சயமாக நாட்டு மக்களுக்கு பயனுள்ளவர்களாக நாம் வாழ்வோம் என்ற நம்பிக்கை இன்றைக்கு எனக்கு வந்திருக்கிறது. அந்த விதத்தில் தவேகாவில் என்னை இணைத்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பா பாஜக சார்பில் விலவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியிடுறீங்க. அப்படி தோல்விட்டு இருக்கிற சூழ்நிலையில அடுத்து வேற வழி இல்லாம வாய்ப்பு இல்லாம தான் நீங்க கட்சியில் இருந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் எதிர்கட்சியிலிருந்து வருது. எந்த விமர்சனம் வந்தாலும் அதை பற்றி நான் பொருட்படுத்தவில்லை. குறிப்பாக மக்கள் பணி ஆற்றுவதற்கு ஒரு தளம் என்பது அவசியம். அது சரியான தளமாக இருக்க வேண்டும், அது ஊழலற்ற தளமாக இருக்க வேண்டும், பெண்களுக்கு வாய்ப்பு தரக்கூடிய, பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு தளமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தளமாக தான் தமிழக வெற்றி கழகத்தை நான் பார்க்கிறேன். அந்த இடத்தில் முதல்வர் விஜய் அவர்களின் சூளுரையை இந்த நேரத்தில் மனமாற ஏற்றுக்கொண்ட பெண்களில் நானும் ஒருவன். அந்த விதத்தில் இந்த கட்சியில் பயணிப்பது மக்களோடு பயணிப்பதாக நான் பார்க்கிறேன். பாஜக மாநில தலைவர், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையும் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவரும் மாற்றம் கிட்டத்தட்ட எல்லா இதையும் சொல்றாரு. ஏன் அதை சூஸ் பண்ணாம நீங்க நம்பிக்கை இருக்கு இல்லையா? தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை மக்கள் கட்சியாக நிரூபித்திருக்கிறார்கள். அந்த விதத்தில் மக்களோடு இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு மனநிலைமை இங்கு இருக்கிறது. சாமானிய மக்களோடு இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு மனநிலைமை இருக்கிறது. ஆகையால் இங்கு பணியாற்றுவதில் சரியாக இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. ஏற்கனவே விலகி வந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கட்சியா இருக்கு. ஸோ அப்படி இருக்கப்ப முன்னாள் நிர்வாகிகள் எல்லாமே சந்திப்பீங்க, அந்த மனநிலை? நிச்சயமாக காங்கிரஸ் கட்சி தோழர்களை என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். அந்த விதத்தில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை பல ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சியில் பணியாற்றிய அந்த அனுபவம் என்பது என்றைக்கும் எனக்கு உதவியாகத்தான் இருந்திருக்கிறது. ஆகையால் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னவென்றால், அவர்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு நல்ல முடிவை எடுத்து அவர்கள் தவேகாவோடு இணைந்து இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் வரக்கூடிய இடத்தில் 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் ஒரு ஆட்சி பொறுப்பில் வந்திருப்பதை, என்னை போன்ற ஒரு காங்கிரஸில் பயணித்த பல ஆண்டு காலம் பயணித்த என்னை போன்ற நபர்களுக்கு அது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது.